பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிற்கும் தெய்வமைத்தனா, சிங்காசனம் வீட்டிற்கும் தெய்வமைத்தனா. இங்கு தங்கமுற்ற பசுந்தொழியில் படுத்திருக்கிறார். இங்கு பங்குமுற்ற பசுந்தொழியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையே. இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னரையே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இத்தடைவாய் அன்பு வைத்த என் பெருமானை, இத்தடைவாய் அன்பு வைத்த என் பெருமானை. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏடுவோனே. நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏடுவோனே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அருள் பிறந்தார். இங்கு ஆக்களுடன் சத்தத்துக்குள் அருள் பிறந்தார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. 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 அல்லேலூயா. ஒரு பாடலை கூட உற்சாகமாக நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். பாட்டு ஒருவர் தெரிந்தெடுத்தார் ஆதேவதேவரே. பாட்டு ஒருவர் தெரிந்தெடுத்தார் ஆதேவதேவரே. பேரை வெறுத்தார் தாழ்வை தரித்தார் ஆஜாகியாய் வாழ்ந்தார். பேரை வெறுத்தார் தாழ்வை தரித்தார் ஆஜாகியாய் வாழ்ந்தார். ஆஜா
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததை நாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாள். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல தேவன் இல்லை என்று பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த நல்ல இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து அவருடைய சமூகத்துக்குள்ளே அவரை துதிக்க ஆராதிக்க நாம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் இருக்கிற இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனிதனாக அவர் பிறக்காதிருந்ததால் நாம் என்றைக்கோ இந்த உலகத்தில் நிர்மூலமாகி இருப்போம். அல்லேலூயா. ஆகவே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே முன்குறித்த அந்த தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்ற சில சம்பவங்களை காரியங்களை அறிந்து நாம் ஜெபிக்க போகிறோம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதல் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இது ஒரு பெரிய ரகசியமான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தில் சில சம்பவங்களை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். இன்றைக்கு தேவனை தேடி உலகத்தில் மக்கள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனே மனிதர்களை தேடி வந்தார். அல்லேலூயா. மனிதர்கள் தேவனை தேடுகிற ஒரு காலம். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனை தேடி வந்தார். நம்மை தேடி வந்த ஒரு இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வராமல் இருந்திருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு இருளாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கை இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம். சீக்கிரம் வேகத்தை தரணும், வாசிக்கணும். 2வது வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் தேசத்தில் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறார்கள்ல அந்த ஜனங்கள் மேல என்ன பண்ணுது? வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு பெரிய வெளிச்சம், த மார்வலஸ் லைட். இப்போ நமக்கு தலைக்கு மேலே பாருங்க, இந்த சீரியல் செட்லாம் போட்டு ஒரு அழகாக இருக்கு. இதை பார்க்கறதுக்கு கண்களில் குளிர்ச்சி. வெளியில் பார்த்தா சூரியன் அதனுடைய இளமையான காலை பொழுதை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். அதே நடுவானத்தில் நேராக வந்து நிற்கும் போது மண்டையை குழக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் எங்கேயாவது ஓடி போய் நிழலில் தேடி ஒழியும். அதே போல் சாயங்காலம் மறையும் போது அந்த சன்செட் ஆகிற டைமில் என்ன பண்ணுவோம்? அதை பார்க்க விடுவோம், அழகாக இருக்கும். அதே போல் இரவில் சந்திரனை பார்க்கணும், அதனுடைய வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தேசத்தில் முழு உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனிதர்களாக இருக்கிற மரண இருளுக்குள்ளே, பாதாளத்தின் வல்லமைக்குள்ளே, அந்தகாரத்தின் லோகாதிபதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்க தான் இயேசு கிறிஸ்து பூமியில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்த நோக்கமே இருளை நீக்கி வெளிச்சம் கொடுப்பதற்கு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு இருள், சமாதானம் இல்லாத ஒரு இருள், சந்தோஷம் இல்லாத ஒரு இருள், பொருளாதாரத்தில் நெருக்கடியான ஒரு இருள், வியாதி என்ற ஒரு இருள், வறுமை தரித்திரம் என்ற இருள், இப்படி பல்வேறு வகையான இருள் ஒவ்வொரு மனுஷனை கவ்வி பிடித்து கொண்டே இருக்கிறது. அந்த இருளின் கோர தாண்டவத்தில் எத்தனையோ மக்கள் வாழ முடியாமல் மரணத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சிலர் வியாதி நிமித்தமாக மரணத்தில் போய் சந்திக்கிறார்கள். சிலர் வறுமை நிமித்தமாக மரணத்தை அவர்களே தேடுகிறார்கள். அந்த இருளின் அதிகாரத்தை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து தான் வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை தம்முடைய பிரகாசமான வார்த்தை என்ற அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் அவர்களை நடத்துவதற்காக தான் இந்த உலகத்தில் வார்த்தையாயிருந்த தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அந்த வார்த்தையான தேவன் இந்த பூமியில வெளிப்பட்ட ஒரு ரகசியத்தை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். அந்த வார்த்தையானது மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தையான அந்த தேவன் நம்மை போல மனித உருவாக மனித வடிவில அவர் வெளிப்படுகிறார் என்கிற அந்த சந்தோஷம் தான் இந்த கிறிஸ்மஸ். அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா என்னன்னே தெரியாம கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறோம். அல்லேலூயா. வார்த்தையா இருந்தார். ஆதியாகம புத்தகத்துல நம்ம வாசித்து பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். ஆதியில் எப்படி இருந்தாரு? சிருஷ்டிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கிறோம் 1வது வசனத்துல. அங்க ஆதியாகம புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க 1வது வசனத்தை வாசிக்க மீண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். ஆதியிலே தேவன் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். யோவான்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆதியில வார்த்தை எங்க இருந்தது? அந்த வார்த்தை தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராச்சரங்களையும் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையான அந்த தேவன் தான் மனிதர்களோடு பேச, மனிதர்களோடு சம்பாசிக்க, மனிதருடைய துக்கங்களை வேதனைகளை அறிந்து மனுஷனுக்காக மனித உருவாக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பொம்மையாக இந்த பூமியில வெளிப்படல. உயிரற்ற சடலமாக அவர் தோன்றல. ஏதோ ஒரு கொஞ்ச நாள் தோன்றி மறைந்து போகிற ஒரு பிம்பமாக இல்லை. இன்றைக்கு நம்ம மத்தியில் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும். நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வந்திருக்கிறது சொன்னா ஒரு என்ஜாய் பண்றோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த சந்தோஷம் இந்த ஒரு நாளோடு கூட போகிறதில்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. சங்கீதம் 34 சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் ருசிக்கணும். அல்லேலூயா. ருசித்தாதான் அவர் இந்த பூமியில எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் பண்றார்ன்றதை நாம் அறிந்து சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையா இருந்த தேவன் மாமிசமாய் என்ன பண்ணாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கிருபையை குறித்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அந்த கிருபை உள்ள தேவன் தான் நட்டாரு. சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்த இந்த சத்தியத்தை படிக்கும் போது நமக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற சத்தியம். நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்றோம், எவ்வளவோ விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், ஆனா விடுதலை கொடுக்கிற சத்திய வார்த்தையை விசுவாசிக்க மறந்துடுறோம். அல்லேலூயா. விடுதலை கொடுக்கிறதே இந்த சத்திய வார்த்தை தான். இந்த சத்திய வார்த்தை நமக்காக தான் இந்த பூமியில மனிதனாக மனு உருவாக இயேசு கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் பேசின காலத்தில் அநேக ஜனங்கள் அவர் பின்னாலே போனாங்க. அவர் போகிற பக்கெல்லாம் பின்னாலே போயிட்டே இருந்தாங்க. அவரை பார்த்தாங்க. அவருடைய ஆடையை தொட்டு வியாதியை சுகமாக்குவதற்கு விரும்பினாங்க. அவர் என்ன சொல்றாரோ அந்த போதனை கேட்டு தங்கள் வாழ்க்கையிலே சீர்பொருந்தி கொண்டார்கள். அநேகர் அவரிடத்துல தங்களுடைய காரியங்களை சொல்ல பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய காரியங்களை அறிந்த இயேசு அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளில் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து
அபிஷேகம் பண்ணியிருந்தா தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்ட ஒரு பெரிய நோக்கம் என்ன? இருள இருக்கிற அந்த ஜனங்களுக்கு வியாதியிலிருந்து, துன்பத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அந்த வார்த்தையான அந்த கடவுள் மனிதனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு ஒவ்வொருவருக்கும் செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் திரும்புற பக்கம்லாம் கூட்டம் கூட்டமா ஓடுனாங்க ஜனங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில் மாமிசமாக இல்லை, ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வேதத்தில் படிக்கிறோம். 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யார் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையுள்ள ஒரு காரியம். அது என்னன்னா, தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். மாமிசத்துல அவர் வெளிப்படலைன்னா தேவன் யார் என்று ஒரு காலத்தில் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாதவரை போல இருந்திருப்பார். இந்த வேர்ட் ஆஃப் காட், அவருடைய சத்தத்தை மட்டும் இஸ்ரவேல் மக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்கள் கேட்டாங்க. இந்த வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவருடைய சாயல் எப்படிப்பட்டது, அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கல. ஆனால் இன்றைக்கு நாம் தேவ சாயலை உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் நம்மை போலவே இருக்க இந்த மனித சாயல்ல அவர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. வேதாகமத்தில் வாசித்து பார்க்கிற பொழுது தேவன் இந்த மாமிசத்துல மனிதர்களை போல அவர் பிறக்காதிருந்தால் மனிதர்களை அவர் எப்படி மனிதனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாமிசத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அல்லேலூயா. மாமிசத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து மாமிசத்துக்குரியவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் ஆவியான தேவன். மாமிசத்தில் பிறக்கிறோம் நாமெல்லாம் யாரு? மாமிசத்தில் பிறப்பிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆனால் மாமிசத்தில் பிறப்பிக்கப்பட்ட நாம் என்ன பண்றோம்? ஆவியான தேவனை ஆராதிப்பதற்காக ஆவிக்குரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. டிரான்ஸ்கிரேஷன். நம்மளுடைய சரீரத்துல ஆவி, ஆத்மா, சரீரம் 3 இருக்கு. அல்லேலூயா. இதுல தேவன் என்ன பண்றாரு? இந்த மாமிசத்தை ஆவிக்குரிய நிலைக்கு கொண்டு போறாரு. அதனாலதான் தேவனை ஆராதிக்கும் போது உங்க சரீரத்தை மறந்து ஆராதனை பண்ணுங்க. அல்லேலூயா. வீட்டில் என்ன பண்ணிட்டு வந்தோம், கதவை சாத்திட்டு வந்தோமோ அந்த காரியம் என்ன ஆயிருக்கும், இந்த காரியம் என்ன ஆயிருக்கும், இப்படி மனதுக்குள்ளே பல்வேறு எண்ணங்களோடு இங்க இருந்தீங்கன்னா நீங்க மாமிசத்துக்குரியவர்களாக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ள வந்துட்டா ஆவிக்குரிய அந்த நிலையில நின்று தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் மாமிசத்துல பிறக்கிறது மாமிசமா தான் இருக்கும். மாமிசத்துக்குரியதான் பேசிட்டு இருக்கோம். ஆவிக்குரிய ஒரு அந்தஸ்து எப்படி வரும்? தேவனை ஆவியோடு ஆராதிக்கும் போது. அல்லேலூயா. இங்க வேதத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பிறப்பை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 1:35 வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் வாசிக்கிறோம். தேவதூதர் மரியாள்கிட்ட வந்து சம்பாசிக்கிறார், பேசுறார். என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும். பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். நம்மளை போலதான் மரியாதை இருந்தாங்க. அவங்களும் மாமிசத்துக்குரிய ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பெத்தலகம் என்ற சின்ன ஊர்ல எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அந்த மரியாதை சூஸ் பண்ணி தெரிந்து கொண்டு ஆண்டவர் நம்முடைய தூதனை அனுப்பி அவங்களோடு பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உண்மையில வரும். அல்லேலூயா. உண்மையில வரும் பொழுது உன்னதமானவருடைய பலம் உண்மையில என்ன செய்யும்? நிழலிடும்.
உன்னிடத்துல அதனால் உன்னிடத்துல பிறக்கிறது எப்படி இருக்குன்னா பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவன் என்ன பண்றாரு? மரியாதை ஃபில் பண்றாங்க, நிரப்புறாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்குள்ளே என்ன வருது? தேவனுடைய வல்லமை இறங்கி வருது. பரிசுத்தம் உள்ள தேவன் மனிதனாக பிறப்பதற்கான பலன் எங்கிருந்து வருதுன்னா உன்னதத்திலிருந்து வருது. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து உலகத்தில் இருக்கிற மக்கள் அறியக்கூடாத ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ரகசியம். இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப் என்ற ஒரு தகப்பனார், வளர்ப்பு தகப்பன், மரியாளுக்கு விவாகம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருமையான ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. மரியாளுக்கு கணவனாக யோசேப். ஆனால் திருமணம் ஆகுவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிழல் என்ன பண்ணுது? மரியாளுடைய வயிற்றுக்குள்ள தேவனாக பலனாக இறங்கி வரும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தையான தேவன் மரியாளுக்குள்ள என்ன பண்ணுது? இப்பொழுது மாமிசமாய் உருப்பெற்று இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனித சாயல் இந்த பூமிக்கு வெளிப்படுது. அதுதான் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை ஆசிரியக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பை குறித்து உலகத்தில் பல்வேறு தாறுமாறான அவதூறான பேச்சுகளை பேசுவாங்க. அவர் யாருக்கு பிறந்தார்? அல்லேலூயா. இந்த ரகசியம் உலகத்தில் அறிவுள்ள மனுஷர்களுக்கு தெரியும், அறிவில்லாத மனிதர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அறிவுன்னு என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற படிப்பெல்லாம் படித்தவங்களுக்கு தெரியாது. பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிற மனுஷனுக்கு தெரியும் உன்னதமான தேவனுடைய பலம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அந்த வார்த்தையான தேவன் என்ன பண்ணாரு? மனிதனாக இயேசுவாக மரியாள் வயிற்றுக்குள்ளே நிரப்பப்பட்டு இந்த பூமியில வெளிப்பட்டார். அல்லேலூயா. அதுவே தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார். அந்த ரகசியத்தை இன்றைய வரைக்கும் உலகத்தில் அநேகர் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் கர்த்தராகிய தேவன் நமக்கு அந்த ரகசியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். மரியாளுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகுவதற்கு முன்பாகவே அவருடைய வயிற்றுக்குள்ளே தேவ வல்லமை நிரப்பப்பட்டு தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட தேவன் சுத்தம் கொண்டார். அல்லேலூயா. அந்த ரகசியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபத்தில் கொடுக்கிறார். இரண்டாவது வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். சரி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை படிக்கிறோம். பிள்ளைகள் எப்படி மாமிசத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அதே போலதான் தேவனை இருக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் ஒருத்தர் கேட்பாங்கல்ல, உங்க அப்பா எப்படி இருப்பாரு கேட்டா, அவரா அந்த மாதிரி அந்த மரம் மாதிரி இருப்பாரு, அந்த தூண் மாரி இருப்பாரு, அந்த கல் மாரி இருப்பாரு, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை காட்டுவாங்களா? அல்லேலூயா. பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? மாமிசத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. பிள்ளைகள்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம தான். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு மாமிசத்தை கொடுத்திருக்கிறார். எலும்புகள், நரம்புகள், தசைகளை இணைத்து ஒரு முழு சரீரமாய் நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறார். இப்ப நாம எப்படி இருக்கிறோமோ அதே ஒரு சாயல தான் தேவன் வெளிப்பட சுத்தம் கொண்டார். அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல வேதத்துல எபிரேயர்ல பார்க்கிறோம். பிள்ளைகள் மாமிசத்தின் ரத்தத்தை உடையவர்களாக இருக்கிற அவரும் என்ன பண்ணாரு? அந்த மாமிசத்துக்குரியவராக வெளிப்பட்டார். இன்னைக்கு மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்றதுக்கு சிலர் விரும்புறதில்லை. அல்லேலூயா. யோவான்ல பின்னால நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. யோவான் எழுதின 2 யோவான், அதாவது பின்பக்கத்தில் 2 யோவான்ல போய் அதுல 7வது வசனத்துல வாசிப்பாருங்க. 2 யோவான் 7வது வசனம்.
மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அநேக வஞ்சகர்கள் இருக்கிறாங்க. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்து வாயில அறிக்கப்பட்டதில்ல. அல்லேலூயா. நன்று சகோதரனே, சகோதரியே, மாமிசத்தில் வெளிப்பட்டு உனக்காக மாமிசத்தில் கொலை செய்யப்பட்டு மாமிசத்தில் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் வாயில அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. எதுக்காக வந்தாரு தெரியல அப்படின்னு யார் கேட்டாலும் பதில் சொல்லிடாதீங்க. எனக்காக தான் அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார், எனக்காக தான் அவர் மாமிசத்தில் சிலுவையில் அறையப்பட்டார், எனக்காக தான் அவர் மாமிசத்திலேயே உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. ஆவியில் இல்லை, மாமிசத்தில் உயிரோடு எழுப்பினார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிப்பார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். சீக்கிரம் வாசி. நித்திய உடன்படிக்கையினால ஆடுகளுடைய பிரதான மேய்ப்பன், தேவ ஜனங்களாக இருக்கிற நம்முடைய பிரதான தலைவர், பிரதான மேய்ப்பர், அவர் என்ன பண்றாரு? சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் மரணத்தை சந்தித்த அந்த சில நிமிடங்களில உடனே என்ன பண்ண, கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க, சீல் வச்சாங்க. அவ்வளோதான், இது கதை முடிஞ்சு போச்சு. இயேசுநாதரை பற்றி இனிமேல் உலகத்தில் பேச மாட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட அந்த மாமிச சரீரத்தை காவல் காத்த ஒரே ஒரு நபர் என்று சொல்லப்படும் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. யாராவது சுடுகாட்டு காவல் போடுவாங்க? செத்து போனால் புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு மட்டும் அந்த காலத்து ரோம சாம்ராஜ்யத்தில் என்ன பண்ணாங்க? காவலர்களை வைத்து பாதுகாப்பு. அல்லேலூயா. காவலர்களை கொண்டு போய் நிறுத்தி வச்சு பாதுகாப்பு. ஏன்னா அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள், அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அவன் தன்னுடைய சீசர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் பாடுபடணும், 3ஆவது நாள் உயிர்த்தெழும். இந்த காரியத்தை அடிக்கடி சீசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அது அரசாங்கம் வரைக்கும் போயிடுச்சு. அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்துக்கு பின்னால் கல்லறையில் கொண்டு போய் சீல் வச்சார். பெரிய கல்லை வச்சு பாதுகாப்பு பண்ணார். இயேசு கிறிஸ்து கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை முடியுதுன்னு நினைச்சாங்க. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையை புரட்டி தள்ளிட்டு உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. மரணத்திலிருந்து, அதே மாமிச சரீரத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பினாலே அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து விசுவாசிக்கணும். அல்லேலூயா. பிறந்தார் என்று கொண்டாடுறதை விட அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சந்தோஷப்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிருள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் தொடர்ந்து வேதத்தில் பார்க்கிறோம். சரி, கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். ரைட். பிறக்கிற ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறது. மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணும்? என்னன்னு தான் கூப்பிடுறது? குழந்தை தேவனா பிறந்துருச்சு. அந்த தேவனாக இருக்கிற அந்த குழந்தை என்னன்னு கூப்பிடுறது? அதனால தான் தேவதூதன் மூலியமாக அன்றைக்கு பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணாரு? சம்பாசித்து சொல்றார். அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். லூக்கா 1:31 சத்தமாக வாசிக்கணும். சிலர் இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க? பிறக்கிறதுக்கு முன்னாலே நிறையா கம்ப்யூட்டர் காலத்திலே பேரெல்லாம் கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. பையனாக பிறந்தா இந்த பேர் வச்சிடலாம், பொண்ணாக பிறந்தா இந்த பேர் வச்சிடலாம்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க? சூஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. இருக்குதில்லை இந்த காலத்தில்.
ஒரு காலத்தில் அப்படி இல்லை, குழந்தை பிறந்தா தான் பேர் வைப்பாங்க. இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வைக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சிட்டாங்க. சூஸ் பண்ணி ஒரு அப்பா சைடில் கொஞ்சம் பேர், அம்மா சைடில் கொஞ்சம் பேர், இந்த பேரை வை, அந்த பேரை வை. சரி 2 பேர் வேணாம், 2 பேரையும் சேர்த்து வை. அல்லேலூயா. அப்பா ஒரு பேர், அம்மா ஒரு பேர், இந்த தாத்தா ஒரு பேர், எல்லாம் சேர்ந்து ஒரு பேர் வச்சு ரயில் பெட்டி ஆடுறது அந்த பேர். அல்லேலூயா. அது பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்தும் போது தான் தெரியும். டீச்சர் சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றதுக்குள்ள அவங்களுக்கு தலையை சுற்றிடும். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர்லாம் இருக்கும், வரிசையாக இருக்கும். அவன் கையெழுத்து எதில் போடுவான். அல்லேலூயா. ஒரு சமயம் ஒரு கல்லூரியில் போய் ஒரு மாணவர் பேர் எழுதி கையெழுத்து போடும்போது அவர் 3 பேரில் ஒரு பேரை வச்சு கையெழுத்து போட்டார். அந்த ரெக்கார்டே செல்லலை. அல்லேலூயா. ஏன்னா 3 பேர் இருக்குது, 3ஐயும் சேர்த்து அவர் சைன் பண்ணணும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து இந்த இடத்துல கவனிக்கிறோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மீண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை. இயேசு என்ற பெயரிடுவாயா. இது யார் கொடுத்த பெயர்? பரலோகத்தில் இருக்கிற தேவன் கொடுத்த பெயர். அல்லேலூயா. இந்த பூமியில யார் மரியாதோ யோசேப்போ வேற யாரும் சூஸ் பண்ணி கொடுக்கல. இயேசு என்ற பெயரை பரலோகம் கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த இயேசு என்ற பெயரை தான் இன்னைக்கு வாயில நம்ம அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த இயேசு என்ற பெயர்ல தான் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம், கிறிஸ்தியன ஜீவன் சாவியனுக்காக. அல்லேலூயா. கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மெய்யான தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். அந்த பெயரை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு புதிய பலம் வருகிறது, புதிய அபிஷேகம் வருகிறது, புதிய வல்லமை வருகிறது, புதிய அனுகிரகமான ஆவிக்குரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜெபத்தினுடைய துவக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடமை என்று எபிரேயரில் சொல்லியிருக்குது. எங்கே சொல்லியிருக்கணும் வீட்டுக்கு போய் கண்டுபிடிச்சிட்டோம். அல்லேலூயா. ஏன்னா வேதத்தை திறந்து வாசிக்கிறோம். எபிரேயரில் எத்தனை அதிகாரம் இருக்குது அதுவும் தெரியாது. அல்லேலூயா. நிறைய கேள்வி கேட்கும், அப்போ தான் வேதத்தை வாசிப்பீங்க. அல்லேலூயா. சரி, வேதத்தில் வருவோம். இங்கே வேத வசனத்தில் படிக்கும்போது இந்த நாமம் பரலோகம் கொடுத்த ஒரு நாமம், அந்த நாமத்தை தான் இன்றைக்கு நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தார், இயேசு பிறந்தார் என்ற நாமத்தை அறிக்கைப்படுகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் வாசிக்கிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான உயர்ந்த நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேரை அந்த பேரை வச்சுக்கிறாங்க. கிறிஸ்து ராஜ், நிறைய அந்த கிறிஸ்து என்ற அந்த பெயரை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. இயேசு என்ற பெயரை ஜாயின் பண்ணி தங்களுக்கு குழந்தைங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து போல வாழும். அல்லேலூயா. இங்கே வேதத்தில் பார்க்குறோம், இந்த பூமியில் எத்தனையோ நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களை எல்லாவற்றையும் விட பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிற நாமம் எல்லா மனுஷருடைய முழங்கால்களை முடங்கச் செய்கிற ஒரு நாமம். அல்லேலூயா. அந்த வார்த்தையான தேவன் இந்த மனிதனாய் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவரை எப்படி கூப்பிட வேண்டும் என்று பரலோகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. இயேசு என்று கூப்பிடு. அல்லேலூயா. ஒரு குருடனாக இருக்கிறவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க? குருடான்னு கூப்பிட்டா அவனுக்கு கோபம் வந்துடும். அவனுக்குன்னு ஒரு பேர் இருக்கும் பாருங்க, அந்த பேரை சொன்னா டக்குன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஒரு ஊமையா இருக்கிறவனுக்கு அவங்க சைகையில் பண்ணும்போது அவனுக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு ஒரு பேர் இருக்கும், அதை சைகை பண்ணி கூப்பிட்டா திரும்பிக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ நாமங்களை உடைய
தெய்வங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு மட்டும்தான் முழங்கால்கள் முடங்கும். அல்லேலூயா. நாவுகள் அறிக்கப்படும். எதுக்காக? ரட்சிப்பு வருவதற்கு. மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படலை என்று அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் வந்தா எல்லா முழங்கால்களையும் முடங்க செய்வதற்கு, எல்லா நாவுகளும் அறிக்கைப்படுவதற்கு, அந்த இயேசு கிறிஸ்து என்ற பெயரை உச்சரிக்கிற போது நமக்குள்ள ஒரு விடுதலையை தருகிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். நீ தான் அந்த இயேசு பேரை சொல்லணும்னு சொல்லி யாருக்கும் அது பட்டா போட்டு எழுதி கொடுக்கல. அல்லேலூயா. யார் வேணாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடலாம். அல்லேலூயா. இயேசு அந்த பெயரை சொல்லி கூப்பிடுறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிசயமான காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையில கூப்பிடுவோம். பேரை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. நம்ம பேரை சொல்றது கூட சில பேர் வெக்கப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து பேரை ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணுங்க. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெயரை சொல்லும் போதே பரலோகம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த தேவன் இறங்கி தம்முடைய தூதனை அனுப்புவார். தம்முடைய வார்த்தையினாலே நமக்கு பதிலை கொடுப்பார். இந்த வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. அந்த இயேசு என்ற பெயரை சொல்லி ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மையான ஈவுகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த வார்த்தையான தேவன் மாமிசமாய் இந்த பூமியில் வந்தார். இயேசு என்ற பெயருக்குரியவராய் வாழ்ந்தார். இயேசு என்ற பெயருக்குரியவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராய் உயிருள்ளவராய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை இன்றைக்கு நாம் கூப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போவோம். மகிமையான எங்கள் நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தாவே, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை இந்த பூமியில ஆண்டவரே மனுஷனாக பிறக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டு மரியாள் என்ற ஒரு அருமையான பெண் வயிற்றிலே வார்த்தையான அந்த தேவன் மாமிசமாக ஊர்கொண்டு இந்த உலகத்தில் வெளிப்பட நீர் கிரிய செய்தீர். அதற்காக முதல் நன்றி சொல்கிறோம். அவர் பிறந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருக்கென்று நீர் கொடுக்கப்பட்ட அந்த இயேசு என்ற அந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்காவிட்டால், அந்த பெயரை நாங்கள் உச்சரிக்காவிட்டால் ஆண்டவரே உலகத்திலே நாங்கள் சீர்கெட்டவர்களாய் போயிருப்போம். அந்த இயேசு என்ற பெயரை சொல்லும்போது எங்களுக்குள்ளே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், பரவசம், ஆண்டவரே எல்லையில்லாத வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தினாலே எங்கே 2 பேர் 3 பேர் என் நடுவிலே கூடியிருக்கிறார்கள், அவர்கள் நடுவில் நான் வாசம் என்று சொன்னீர்கள். இன்றைக்கும் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து மக்கள் நன்றி சொல்லுவோம். இந்த ஆறுதல் வந்து பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாமிசத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக உள்ளத்தில் ஏற்று எனக்காக அவர் பிறந்தார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக பிறந்தார், இருளின் அதிகாரத்திலிருந்து எனக்கு விடுதலையும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பிறந்தார். மனிதனாக வெளிப்பட்டு மனிதனாக எனக்காக மரித்து மனிதனாகவே எனக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் என்பதை விசுவாசிக்க எங்களுக்கு நீர் பலன் கொடுக்கிறீர். அதற்காக உங்களுக்கு சோதனை கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அந்த இயேசு என்ற அந்த மையான சத்தியத்தின் தேவனை அறிந்து கொண்டு உமக்குள்ளே வாழ்ந்திருக்க பிழைத்திருக்கானுங்கிறத செய்யும். கர்த்தாவே, அவருடைய குறைவுகளை நிறைவாக்கித்தார். மன மகிழ்ச்சிக்குரியவர்களாய் இந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடி கடந்து போகிறவர்கள் வாழ்நாளெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீர். ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அந்த நாமத்தில் அடங்கியிருக்கிற சகல பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். இடங்கொள்ளாதபடிக்கு அவர்களை நிரப்பி ஆளுகை செய்யும். சகல நன்மையினால் திருப்தியாக கர்த்தர் தாமே குறைவில்லாதபடி அவர்களை போஷித்து பராமரித்து மேன்மைப்படுத்தும். உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்வோம். எல்லா துதி, கனம், மகிமையை நாங்கள் உமக்கு எடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் தயவும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்பினைக்கும் பாதுகாப்பு வழிநடத்தலும் ஐசமாக நம் அனைவரோடும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு நான் இயேசுவை நேசிக்கிறேன், என்னை நேசிக்கிறேன். Haleluya, haleluya. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கிறிஸ்து பற்றி சந்தோஷத்தை வாழ்த்துங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தால் வாழ்த்துங்க. இந்த வாரத்தில் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்தில் உபவாசம் இருக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மறந்துடாதீங்க, வருகிற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஆலயத்தில் உபவாச ஜெபம் நடைபெறும். இந்த 2 நாளும் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் பார்க்கல நம்ம காத்திருந்து புதிய வருடத்திற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள பிரயாசப்படுங்க. அங்கேயும் ஓடிடாதீங்க. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை தவறாமல் குடும்பமாக வந்து ஜெபிக்க வாங்க. அன்போடு அழைக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளில் ஆலயத்தில் உங்களுக்கு அந்த சிறு பிள்ளைகள் கொஞ்சம் கலை நிகழ்ச்சிகளை நடத்திட்டு அதன் பின்பு உங்கள் யாவருக்கும் உணவு ஒழுங்கு செய்யப்படும். அதனால் சாப்பிடாம யார் எந்திரிச்சு ஓடிடாதீங்க. இறுதி வரைக்கும் பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.